Very good afternoon, and it's a wonderful day today, middle of the week. Very, very happy to meet you all today. Last week, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கிளாஸில் பார்த்துருந்தோம் வித் ரிகார்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுக்கப்புறம் நம்ம வந்து we had a discussion, and today we are going to be discussing a very important topic in continuation with what we studied. ஸோ ஓரளவுக்கு ஒரு கோர்வையாக தான் போயிட்டுருக்கோம். we are in the first week of April, and இன்னை டாபிக் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சட்ட திருத்தங்கள். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கும் போதே குழப்பறேன்னு நினைக்க வேண்டாம். Amendment to the Constitution is different from amending the Constitution. So last class basic structure அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய ஒரு வழக்குகள், கேசவானந்த பாரதி கேஸ், அதுக்கப்புறம் நம்ம கோலக்நாத் கேஸ் எடுத்துக்கிட்டோம், இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நாராயண் கேஸ் நம்ம பார்த்தோம், அண்ட் மினர்வா மில்ஸ் கேஸ், வாமன ராவ் கேஸ். இதெல்லாம் வந்து இந்திய ஒரு சுதந்திர வரலாற்றில் முக்கியமான வழக்குகளாக பார்க்கப்படுது. முக்கியமான வழக்குகள் அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்குகளில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்புகள். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒண்ணு. Does it mean that it stops there? Does it mean that it cannot evolve or grow or progress? இந்த கேள்வியை தான் நீங்க யோசிக்கணும். ஒரு பாலிட்டி யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே, மாணவர்கள் எல்லாருமே அப்பப்போ ஒரு நிமிஷம் நிறுத்தி இது பண்ண முடியுமா, பண்ணலாமா, பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, கான்ஸ்டிடியூஷன் இப்படி கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், நெருடல்கள் ஏதோ ஒரு சாப்டரையோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க திரும்பவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், கான்ஸ்டிடியூஷன் கேன் பி அமெண்டட். அந்த அமெண்ட்மெண்ட்ல சேஞ்சஸ்ல கொண்டு வரப்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த வழக்குகள். அதனாலதான் அந்த கிளாஸை போன வாரம் முதலே முடிச்சுட்டு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு இந்த வாரம் நான் வரேன். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ டிபிஎஸ்பியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், அதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மாற்றம் கொண்டு வரேன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் கேசவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்னு வந்து முடிஞ்சது. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன? அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனை நீங்க மாத்தலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம். we cannot change our constitution, we can bring about some kind of amendments அப்படிங்கிறது தான். நம்ம நாட்டுடைய முதல் அரசியலமைப்பு சட்டம் இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் வந்திருந்தாலும் நம்ம ரிப்பப்ளிக்கா இல்ல, குடியரசு நாடா நம்ம இல்ல. நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருந்து நீங்க ஆரம்பிச்சு படிச்சிருப்போம் நம்ம. இதெல்லாம் அதெல்லாம் சட்டங்கள், நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்த சட்டங்கள், புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சட்டங்கள். ஒரு குடியரசா நம்ம இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா when were we a republic ன்னு கேட்டீங்கன்னா January 26, 1950 இருந்துதான் நம்ம ரிப்பப்ளிக்காக மாறுறோம். That means we adopted a constitution only in 1950. அதற்கு முன்னாடி எத்தனை சட்டங்கள், துணை சட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். But they only complement the administration. But who or what authority does the administration have அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தா வருது. ஒரு ஆளுநர், ஒரு ஜனாதிபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பதவிகள், அந்த பதவிகளுக்கான காலம் என்ன, பதவியினுடைய நிர்ணயம் என்ன, பொசிஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன, எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு கொடுக்குதுங்கிறத அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ can we just say that one book is enough, that one moment when we adopted the constitution, that is enough அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. The answer is definitely, as we are also progressing and evolving. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் என்னதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிச்சு எழுதியிருந்தாலும் could they have visualized a future of 2022, 2025, 2050, 100 years down the lineலாம் யோசிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா
அதற்கான வாய்ப்புகள் கம்மி. They would have visualized a certain future for the country, but none of us can visualize what is going to happen in the future. We cannot predict as much with regard to constitution. பிரான்ஸ் அப்படிங்கிற நாடு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டை வந்து இன்னொரு ஒரு புனைப்பெயர் இருக்கு, ஃபிஃப்த் ரிப்பப்ளிக், ஐந்தாம் குடியரசுன்னு சொல்லுவாங்க. Why is a country called Fifth Republic? It is only one democracy. It cannot be a second democracy or a third democracy. Fifth Republic அப்படின்னா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை 5வது முறையா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். This happened. இப்போ ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. What's unfolding there? It's an economic crisis அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லலாம். அதே heading towards a constitutional crisis ன்னு கேட்டீங்கன்னா we'll have to wait and watch. But the economic crisis of the present has a long history. I was reading an article in the varam, The Week அப்படிங்கிற மேகசின்லையும், I think Outlook Indiaலையும் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பின்னணியில அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. The crisis now. விலைவாசி அப்படிங்கிற ஒரு பார்வையில மட்டும் இல்லாம இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் 1972 கொண்டு வரப்பட்ட அந்த மாற்றம் which made them a religious republic, you know, that has eventually created a lot of issues in the administration, day-to-day administration, in the republic itself. அப்படிங்கிறத ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா அதை படிக்க முடிஞ்சது. That article was an eye-opener for me. ஸோ ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில வந்து ஒரு ப்ரொசீஜரெல்லாம் நம்ம இதை படிக்க முடியாது. நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா வந்து உண்மை. ஸோ லெட் அஸ் நவ் see, go to the PowerPoint and discuss this concept called amendment. எங்க இருந்து வந்தது? ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். We were inspired and one of the reference points வந்து தென்னாப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய country of நெல்சன் மண்டேலா, அங்க இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ரொசீஜர் அகைன் நம்ம மிக்சட் எக்கானமி கான்செப்ட் தான். பிரிட்டன் மாதிரி ஒரு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய பிரிட்டன் போன்ற நாட்டில இருந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள். அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிள். அதே நேரத்துல அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு மிகவும் பழமையான ஒரு ஜனநாயக நாடு, பல நூறு ஆண்டுகள் நமக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைந்த நாடு, உருவான நாடு. அங்க இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து கான்ஸ்டிடியூஷன் கமிட்டினே ஒன்று தனியா இருக்குது. அந்த கமிட்டிக்கு நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க தான் அதை வந்து ஸ்டடி பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு ஸோ அரசியலமைப்பு சட்ட நிபுணர்கள் வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழு அதை ஆராய்ஞ்சு தான் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரிஜிடா வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்தியால நம்ம ப்ரொசீஜர் பார்க்கும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். So let's go to the PowerPoint without any further ado. Here we go. So இன்னைக்கு இதுதான் டாபிக் நமக்கு. One of the favorite topics in UPSC as you will see later on. Prelimsலையும் சரி உங்களுக்கு even in mains a lot of questions are being asked. ஒரு வருஷத்துல ஒரு 1 or 2 questions வந்து மெயின்ஸ்லயே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. Prelimsலையும் questions have been asked as you're going to see now. So what is an amendment? Some kind of a change. அதை மாற்றம்னு சொல்லலாம், அப்டேஷன்னு சொல்லலாம். ரெண்டு வார்த்தைகளுமே நீங்க பிரயோகப்படுத்தலாம். ஸோ ஒரு சட்ட ரீதியிலான ஒரு தொகுப்பு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ லீகல் டாக்குமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய மாற்றம் அல்லது ஒரு அப்டேஷன். அந்த மாற்றம் வந்து ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இருக்கலாம், ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்றதுக்காகவும் இருக்கலாம், கரெக்ட் பண்ணவும் இருக்கலாம், ஆட் பண்ணவும் இருக்கலாம். ஸோ ஒரு செக்மெண்டா, ஒரு லைனா, வார்த்தையை இப்போ நீங்க ப்ரியாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. 3 வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க டியூரிங் த 42nd அமெண்ட்மெண்ட். 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம். அதனாலதான் ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன், பிகாஸ் தே அட்டெம்ப்டட் டு சேஞ்ச் த கான்ஸ்டிடியூஷன். இதுதான் போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Why the 42nd amendment eventually led to the கேசவானந்த பாரதி கேஸ் 72ஆம் ஆண்டு. அந்த கமிட்டி, ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துச்சுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்வரன் சிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணதே
எப்படியெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியும், வாட் ஆல் கேன் பி சேஞ்ச்னு ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த கமிட்டியே போட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் எக்ஸ்டென்ஷன் டு ரைட்ஸ் டியூட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் அவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ யூ கேன் ஆட், ரிமூவ் ஆர் இம்ப்ரூவ் எனி ஒன் பார்ட். இதுதான் அமெண்ட்மெண்ட்டினுடைய அர்த்தம். இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368 பார்ட் 20ல இந்த அமெண்ட்மெண்ட் கான்செப்டை டீல் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு மட்டும் நம்ம பார்க்க போறது இல்லை, 2 வகையான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அந்த மெஜாரிட்டி எப்படி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டர் ஆன் ஸ்லைட்ஸ்ல ஒரு பிக்டோரியல் மைண்ட் மேப் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எத்தனை வகை இருக்குன்னா 2 வகை. ஒன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஒரு சில ப்ரொவிஷன்ஸை மாற்றணும் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னா வெறுமனே ஸ்பெஷல் மெஜாரிட்டி பத்தாது. பாராளுமன்றத்தை தாண்டி சட்டமன்றங்களிடம் நீங்கள் வர வேண்டும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சட்டப்பேரவைகளில் 50%, half of the total states, அங்கேயும் ஒரு சட்டமன்றத்திலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட அந்த திருத்தத்துக்கு ஒப்புதல் பெறணும். அந்த தீர்மானத்துக்கு மசோதா ஒப்புதல் பெறணும். பெற்ற பிறகு திருப்பி பாராளுமன்றம் வரும், பிரசிடென்ட் will approve and that becomes a constitutional amendment act. Otherwise it remains a constitutional amendment bill. இதுதான் 2 வகை. இந்த ரீசண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி பை ராட்டிஃபிகேஷன் ஆஃப் half the states அப்படின்னு சொல்லணும்னா ஜிஎஸ்டி ஆக்டை நீங்க சொல்லலாம். ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து இட் ஆல்மோஸ்ட் இஸ் ஒரு மேஜர் காம்பனன்ட் வந்து மாத்துறதுனால தட் பர்டிகுலர் பில், அந்த பர்டிகுலர் மசோதா வந்து required a special majority of the parliament and ratification of half the states. இப்போ நீங்க பிக்சர்ல பாக்குறது தான் ஒரு ப்ராசஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ராஜ்யசபாலையும் தாக்கல் செய்யலாம், லோக்சபாலையும் தாக்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் நேரடியாக ஓட்டிங்க்கு வரும். 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப்புக்கு மேலே ஃபர்ஸ்ட் அவையில் இருக்கணும். ப்ளஸ் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இருந்து வாக்களிக்கணும். டை இருந்ததுன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஓட்டை போட்டு உடைக்கலாம். 2 அவைகள்லையுமே தாக்கல் செய்யப்பட்டு, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லோக்சபால அந்த மசோதாவை தாக்கல் செய்யறீங்க, ஒரு சட்ட திருத்த மசோதாவை அப்படின்னா லோக்சபால பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மேல நீங்க பார்க்கிற படத்துல பார்த்த விதத்துல பாஸ் ஆகணும். அந்த மெஜாரிட்டியோட, ஸ்ட்ராங் மெஜாரிட்டியோட, அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அடுத்த அவை ராஜ்யசபாக்கும் போகணும், அங்கேயும் இதே ப்ரொசீஜர் தான். இதுக்கப்புறம் பொதுவா இந்த மசோதா சட்டம் ஆகாது, ஜனாதிபதி அவர்களுக்கு வரணும். 1971ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திலேயே பாஸ் ஆயிட்டாவே அது சட்டம், தீர்மானம் வந்து சட்டமா மாறிடும், அந்த சட்ட திருத்த மசோதா சட்டம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருந்தது. 1971ல என்ன பண்றாங்க, அப்போ 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக, ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாகவே சட்ட திருத்தத்துக்கு ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ the bill becomes an act after the president gives his consent and also it becomes a functional act. எந்த மாற்றம் கொண்டு வந்தாங்களோ சட்ட ரீதியில அரசியலமைப்பு ரீதியிலையும் அந்த மாற்றம் வந்துடுது. ஸோ என்ன ப்ரொசீஜர், இப்போ நான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அந்த சட்ட திருத்தத்துக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, பேசிக்லி என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அவையில வந்து 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 50% மேல உறுப்பினர்கள் முதல்ல உள்ள இருக்கணும். ஸோ more than 50% of the members have to be present in the house. ஸோ 50 பேருக்கு மேல அவையில இருக்கணும். அவங்கள 2/3 பங்கு வாக்கு நீங்க எடுக்கணும். ஓகே, இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. நவ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுடைய ஏரியாஸை வந்து இந்த மெத்தட் கொண்டு நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு வெரி ஃப்ளெக்சிபிள் மெக்கானிசம் இந்த ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/3 மெஜாரிட்டி தேவை அப்படின்னு சொல்றதுனால
கொஞ்சம் அது வந்து ஒரு ரிஜிட் மெத்தட். ஸோ மெம்பர்ஸ் வந்து அவசியம் அவையில வந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இது போன்ற ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம லேட்டர் ஆன் படிக்க போற கொறடா. ஓகே, த விப், WHIPன்னு சொல்லுவோம், விப் ஆஃப் த பார்ட்டி. ஒரு கட்சிக்கும் பேரவைக்குள்ளே கொறடாக்கள் இருப்பாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு கொறடா இருப்பாங்க. ஸோ ஒரு கட்சிக்கு ஒரு உறுப்பினர்னா அவரே கொறடாவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ பிஜேபிக்கு ஒரு கொறடா இருப்பாங்க, டிஎம்கேக்கு ஒரு கொறடா இருப்பாங்க, காங்கிரஸ்க்கு ஒரு கொறடா இருப்பாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியோட YSRCP பார்ட்டிக்கு ஒரு கொறடா இருப்பாங்க, டிஎம்சிக்கு ஒரு கொறடா இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள். ஸோ உறுப்பினர்கள் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் மன்றங்களுக்குள்ளே ஒரு கொறடா, ஒரு விப் வில் பி அப்பாயிண்டட். இந்த மாதிரியான ஓட்டிங் நேரத்துல தான் கம்பல்சரியா மெம்பர்ஸ் உள்ள வரணுங்கிறதுக்காக கொறடா உத்தரவு, ட்ரிபிள் விப் இஷ்யூ பண்ணியிருக்கோம், டபுள் விப் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு சொல்லி 2 நிலை 3 நிலை கொறடா உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிலாம் நீங்க நியூஸ்ல படிப்பீங்க. இன் ஆர்டர் டு என்ஷூர் கம்பல்சரி அட்டெண்டன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு ஆங்கிள் இந்த நீங்க மெஜாரிட்டிங்கிற கான்செப்டை ஏன் இப்படி எல்லாம் வாக்களிச்சு ஒரு சட்ட மசோதாவை திருத்தம் கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற 2 மன்றங்கள், ஒன்று சட்டமன்றம், ஒன்று பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்துல மக்களுக்காக தானே ஒரு மாற்றம் கொண்டு வரும். பிரியாம்பிள் படிச்சிருக்கீங்க, வி த பீப்புள், மக்களாகிய நாம், நமக்கு தானே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துருக்குறோம். அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய நலன் கருதி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்ப மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமே வாக்களிச்சு ஒரு விஷயத்தை மாற்றம் கொண்டு வரும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகள் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி அந்த அமர்வுல இருக்க வேண்டியது ஒரு தேவையான விஷயம், அடிப்படையான விஷயம். அதர்வைஸ் ஹவு ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் யுவர் சேஞ்ச்? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது யாருக்காக கொண்டு வரீங்களோ அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள இருந்த அந்த மாற்றத்தின் விவாதங்கள், வாதங்கள், பிரதிவாதங்கள்ல பங்கேற்கணும், அவங்களுடைய கருத்து தெரிவிக்கணும். 2 நாள் 3 நாள் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு பதிவு செய்யணும். அதுக்காக தானே மக்கள் பிரதிநிதிகள். அந்த கருத்துக்களை நீங்க பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வாக்களிக்கும் முறையில் வேண்டுமென்றால் பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டாமினேட் பண்ணலாம். Whoever holds the majority and whoever can muster a majority will always have an upper hand. That is the beauty of democracy. We all have to agree to that and we all signed up for it. So amendment, special majority, simple majority எதுவா இருந்தாலும் இப்போ நீங்க அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம என்ன நீங்க நோட்டீஸ் பண்ண போறீங்கன்னா, எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் மாத்துறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க, ஒரு உறுப்பினர்கள் கொண்ட அவையில 50 விழுக்காடுக்கும் மேல அந்த மெம்பர்கள் உறுப்பினர்கள் அவையில ஃபர்ஸ்ட் இருக்கணும், அந்த அமர்வும் போது இருக்கணும். அந்த அப்படி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 2/3 பங்கு, ஸோ 3ல் 2 பங்கு நீ வாக்களிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மெஜாரிட்டி பிரசன்ஸ் அண்ட் அ மெஜாரிட்டி voting in favor or against the resolution. So that simple majority will not be enough for certain changes. 2/3 majority is sought for certain changes. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் சிம்பிள் மெஜாரிட்டில இருந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு போறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்க மாத்தணும்னா ஜனநாயக முறையில ப்ரொபோர்ஷனட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற முறையில நீங்க பார்க்கணும்னா அமெண்ட்மெண்ட்டுக்கும் அதே லாஜிக்கை அப்ளை பண்றாங்க. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன். அண்ட் ஹாஃப் த ஸ்டேட் லெகிஸ்லேச்சர்ஸ் எங்க உள்ள வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிஜிட் மெத்தட் விச் வாஸ் பிரிஸ்கிரைப்ட் பை த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து 2 அவையிலையுமே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு அது போகணும். அங்கேயும் இதே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜனாதிபதி அவர்களுக்கு போய் உங்களுக்கு வந்து ஆர்டிகல் வரும். இட் வில் பிகம் அன் ஆக்ட். இதுதான் ஆர்டிகல் 368. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசியலமைப்பு சட்டத்துல இந்த பிரிவின் கீழே கொடுத்திருக்கிறாங்க. ஒரிஜினலி ஆர்டிகல் 368 clause 1 and clause 3 இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நமக்கு இருக்கு. என்ன, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட், வெதர் த சோர்ஸ் ஆஃப் பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா,
in order to amend the constitution. இந்த விஷயத்தை தான் ஒரிஜினலா இந்த ஆர்டிகல் சொல்லுச்சு. சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடிய முறை, செயல்முறைகள் என்ன, அவ்வாறு நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர முயலும் பொழுது உங்களுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. நவ் 1971 24th அமெண்ட்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அது வந்து ஜனாதிபதி அவர்களும் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு அவர்களுடைய ஒப்புதலை கொடுக்கணும். ஒரு நாட்டின் ஜனாதிபதி கொடுக்கும் பொழுதுதான் குடியரசு தலைவர்னு சொல்லிட்டீங்க, ஒரு குடியரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் கொண்டு வரீங்க, அப்ப அந்த குடியரசு தலைவர் அதுல சைன் பண்ணிதானே ஆகணுங்கிற அந்த பார்வையில நீங்க இதை பார்க்கலாம். ஓகே, பட் கோலக்நாத் கேஸ்ல பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க வந்து அமெண்ட் பண்ண முடியாது, மாற்ற முடியாதுங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுல என்ன ஆயிடுதுன்னா பாராளுமன்றத்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒரு குஸ்தி இங்கதான் ஆரம்பிக்குது. நீயா நானா பெரியாளாங்கிற சண்டை நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாராளுமன்றம், நாங்க தான் சுப்ரீம், we can amend everything, we can change everything, we have the power to change. ஆர்டிகல் 368 எங்களுக்கு அந்த பவரை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வருது 1976ஆம் ஆண்டு. நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. பட் அடுத்த வருஷமே உங்களுக்கு வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் கேன் அமெண்ட், பட் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்குள்ள நீங்க வராதீங்க, மத்ததெல்லாம் அமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துடுறாங்க. பட் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980ல தான் ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர். பாராளுமன்றம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நாங்க எதை வேணா மாற்றலாம், அந்த மாற்றம் வந்து நீதித்துறையின் ஆய்வுக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்பதான் மினர்வா மில்ஸ் கேஸ்ல அந்த வாதத்தை முறியடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நீதித்துறையின் ஆய்வுங்கிறதே அடிப்படை கட்டமைப்புக்கு உட்பட்டது தான். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இட் செல்ஃப் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு நீங்க ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு பாராளுமன்றம் எக்காலத்திலையுமே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதுதான் உங்களுடைய ஆர்டிகல் 368. இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது சம் ஆஃப் த மேஜர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். இந்தியாவினுடைய பாதையில சில முக்கியமான சட்ட திருத்த மசோதாக்கள் இடம்பெற்று இருக்குது அப்படின்னா லேண்ட் லாஸ். ஓகே, 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அதே மாதிரி 44வது சட்ட திருத்தம், 89வது சட்ட திருத்தம் தான் ஓட்டிங் வாக்களிப்பு வயது வரம்பை வந்து குறைச்சாங்க. 21 வயது இருந்ததை 18 வயசா மாத்தினாங்க. ஃப்ரீ கட்டாய கல்வி, கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமைன்னு 2002ல சொல்றாங்க, அது ஒரு சட்டத்திருத்தம் மூலமா தான் வருது. அதே மாதிரி 2016ல ஜிஎஸ்டிங்கிற ஒரு முக்கியமான சட்டம் ஒரு சட்டத்திருத்த மசோதாவா கொண்டு வரப்பட்டு இன்ற சட்டமா இருந்து இன்னைக்கு மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2019ல ரிசர்வேஷன் மாடல்ல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், இடபிள்யூஎஸ் கோட்டான்னு சொல்லுவோம், அந்த மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம். இப்போ 2021ல ஓபிசி பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களே ஓபிசிக்கள் அந்த ஒரு லிஸ்ட்டை கொடுக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மேஜர் சேஞ்சஸ், constitutional amendments that has changed the course of India. ஒரு சட்ட திருத்த மசோதா எப்படி சட்டமா மாறும், இதுதான் இந்த ஸ்லைட்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறம் we are going to proceed towards very interesting to learn types of majority நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு சட்ட திருத்த மசோதாவை சட்டமா மாத்துறதுக்கான ஒரு செயல்பாடு தான். பட் அந்த சட்ட திருத்த மசோதா ஃபர்ஸ்ட் எப்படி வரும், என்ன டிராவல், என்ன ஜேர்னி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான். மோஸ்ட்லி 2 அவைகள்ல எந்த அவையில வேணா ஒரு மசோதாவை நீங்க தாக்கல் செய்யலாம். அதுல நிறைய வாதங்கள் நடைபெறும். வாதங்கள் நடைபெற்ற பிறகுதான் வாக்களிப்பு ஏற்படும். அந்த வாக்களிப்புல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபால ஸ்ட்ரென்த் வந்து 545. ஒருவேளை வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ரிக்வயர்டு வந்து 225, 2/3 மெஜாரிட்டி ஓட்டு வேணும். அந்த 545ல கிரேட்டர் தென் 50% மெம்பர்ஸ் பிரசண்டா இருக்கணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல அழகா பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட்
225 votes வந்து will have to be required. ஸோ அப்போ மெம்பர்ஸ் நீங்க வந்து கொறடா உத்தரவு பிறப்பிச்சு கம்பல்சரியா அவையில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸுக்குள்ளேயே கான்ஃபிடென்ட்டா நீங்க உள்ள போக முடியும். ஸோ மெம்பர்ஸ் ஹாவ் டு பி பிரசன்ட். உள்ள வந்துட்டு அவங்க ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அப்ஸ்டெயின் பண்ணலாம். ஸ்லோகனியரிங் எனி ஃபார்ம் ஆஃப் votingல 3 ஆப்ஷன் உண்டு. யூ கேன் சே எஸ், யூ கேன் அப்ஸ்டெயின் அண்ட் யூ கேன் சே நோ. இன்னொரு மெத்தட் 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் voting. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 545 லோக்சபா ஸ்ட்ரென்த் அப்படின்னா அட்லீஸ்ட் 350 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 2/3 மெஜாரிட்டினா இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். சும்மா நீ பாட்டு கொண்டாந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, ஆமாம் 10 பேர்ல எனக்கு 5 பேர் சொல்லிட்டான், 4 பேர் இன்னைக்கு வந்தா, 4 பேர்ல 3 பேர் சொல்லிட்டான்னா 10 பேர்ல 3 மெஜாரிட்டியா, 4 பேர்ல 3 மெஜாரிட்டியா இருக்கு இல்லையா? அப்ப நான் மக்களுக்காக பண்றேன்னு சொல்றேன். நீங்க பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே உள்ள இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க வந்து தாக்கல் செஞ்சு அது ஒரு சட்டம்னு சொல்லி அரசியலமைப்புலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது கேட்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு சரியா இல்லை, ஒரு நிலையான ஒரு செயல்முறை கிடையாது. அதனாலதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு வரும்பொழுது மோர் தென் 50% மெம்பர்ஸ் ஹாவ் டு பி பிரசன்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல, இன் அடிஷன் டு த 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் voting. இதுதான் கால்குலேஷன். இதுக்கப்புறம் the bill becomes an act. If passed, it is sent to the president and then he signs and that becomes an act. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் the types of amendments. So simple special majority by ratification of half the state legislatures. இதுதான் 3. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து மாற்றம் கொண்டு வரலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ புது மாநிலங்கள் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாநிலங்கள் உருவாக்குறது வந்து நீங்கள் ஒரு டிமாண்ட் இருக்கணும், இல்லை ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும், அப்படிலாம் எந்த ஒரு ப்ரொவிஷனுமே கிடையாது. ஏன்னா இப்போ லாட் ஆஃப் டிபேட்ஸ் ஆர் கோயிங் ஆன் ரிகார்டிங் ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ். ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இன்னைக்கு இன் பப்ளிக் பாலிசி டிஸ்கோர்ஸில் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பற்றி நிறைய போயிட்டு இருக்கு. சண்டிகர் வந்து எங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டு பஞ்சாப் அசம்பிளியில் சொல்லிட்டாங்க. ஹரியானாவில் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து இது மாதிரி பண்ண முடியாது, we have to sit and talk அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த தீர்மானங்களை அவ்வளோ நம்ம லேஸில் எடை போடக்கூடாது. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஆல்டரிங் பவுண்டரி நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுவுமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் உருவாக்கணும் ஒரு மாநில சட்டப்பேரவையில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். செகண்ட் ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் எம்எல்யூமென்ஸ், அலோவன்சஸ், ஆளுநர்களுடைய சம்பளம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சபாநாயகர்கள், நீதி அரசர்களுடைய சம்பளம், அது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே மாற்றம் கொண்டு வரணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஒரு கோரம் இன் பார்லிமெண்ட். இந்த கோரம் அப்படிங்கிற வேர்டு இப்போ நீங்கள் பார்க்குற புது வேர்டு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோரம்னா மினிமம் ப்ரெசன்ஸ். இப்போ நாங்கள் இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறோம், பசங்களே இன்னைக்கு யாரும் வரல, ஒரு பையன் தான் வந்திருக்கான். நான் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு யூனிட் முடிச்சுட்டேன், சிலபஸை முடிச்சுட்டேன், இன்னைக்கு ஒரு யூனிட்டே நான் முடிச்சுட்டேன். அடுத்த வாரம் இன்டர்னல்ஸு, 3 நாள் கழிச்சு பசங்கள்லாம் வராங்க. என்ன மேடம் நீங்கள் கிளாஸ் எடுக்க, ஒரு பையன் இருந்தால் உன் கிளாஸ் ஆள் இருந்தால் நான் எடுத்துட்டேன் அப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? ஒரே ஆள் இருந்தால் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து நான் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட். மினிமம் அட்டெண்டன்ஸ், ஒரு 15 பேர் இருக்கிற கிளாஸ்ல ஒரு 6-7 பேர் இருந்தா கூட ஒரு ஹாஃப் ஸ்ட்ரென்த் இருந்ததுங்கிற ஒரு கணக்குல நீங்க சொல்லலாம். பாராளுமன்றம் அப்படிதான். பாராளுமன்றத்தின் அடிப்படை என்ன? பாராளுமன்றம் எதுக்கு இருக்கு? why are we having a parliament? to make laws. for whom? for you and me. நமக்காக செயல்படக்கூடிய ஒரு மக்கள் மன்றத்துல மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம இருப்பின் இந்த செயல்பாடுகளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா those proceedings cannot be counted. So you need minimum attendance. ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 25 உறுப்பினர்கள் இல்ல 50 உறுப்பினர்கள் இல்ல ஒரு 100 உறுப்பினர்கள் இருந்தாதான் அன்றைய தேதியில நிகழ்வுகள் நடந்ததாவே நீ கணக்குல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மினிமம் அட்டெண்டன்ஸ்ல குறைந்தபட்ச நபர்கள் இருக்க வேண்டிய நபர்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய கணக்குல வந்து மாற்றம் கொண்டு வரது சிம்பிள் மெஜாரிட்டி. salaries and allowances of parliament, rules of procedure, number of cuisine judges in the Supreme Court, use of English language, privileges, citizenship, தேர்தல், delimitation, மறுவரையறை, யூனியன் டெரிட்டரிஸ், 5th and 6th schedule. இந்த ஏரியால சிம்பிள் மெஜாரிட்டியை கொண்டு நீங்க வந்து சேஞ்ச் கொண்டு வரலாம்.
எந்தெந்த விஷயங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுது, எந்த மாற்றங்களுக்குலாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் தேவைப்படும் கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரியில இல்லாத கவர் ஆகாத ப்ரொவிஷன்ஸ் மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா இதுலெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்க வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு தான் போகணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் 50 பேர் வந்தாயா, 30 பேர் ஓகே சொல்லிட்டான், மெஜாரிட்டியில நான் பாஸ் ஆயிடுச்சு, சிம்பிள் மெஜாரிட்டியில நான் தள்ளிட்டு வந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லி தப்பிக்க முடியாது. மாநிலங்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த முறையில வந்து பெருசா ரோல் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக கருதப்படுது பல்வேறு வல்லுநர்களால. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க அலோவ் பண்றாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மாதிரியான மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்டோட பாதி மாநிலங்களினுடைய அனுமதியும் ஒப்புதலும் அந்த மாநில சட்டப்பேரவையில நீங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட வாங்கணும். ஜிஎஸ்டிக்கு லாஸ்டா இதை பண்ணாங்க. அப்ப என்னன்னா நிறைய மாநிலங்கள் முதல்ல நாங்க தான் சட்டப்பேரவையில பாஸ் பண்ணோம், இரண்டாவது நாங்க பாஸ் பண்ணோம், மூணாவது நாங்க பாஸ் பண்ணோம்னு ஹைலைட் பண்ணி சோசியல் மீடியாலாம் வந்துட்டு இருந்தது. மீனிங் the ruling body and the state governments which supported the ruling system, they were very eager to showcase that yes, I am the first one on board. முதல்ல நான் ஏறி உட்காந்துட்டேன், ட்ரெயின் வந்து உட்கார்ந்த உடனே ட்ரெயின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்துடும், அதுக்கும் முன்னாடி ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருப்பாங்க, அதுக்கும் முன்னாடி போய் ட்ரெயினுக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் ஏசி போடல இதை போடலன்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு as a going way I'm giving you an example. அந்த மாதிரி பாராளுமன்றத்துல பாஸ் பண்ண உடனேவே எடுத்து அவங்க சட்டப்பேரவையில ஒரு விவாதத்தை நடத்தி முடிச்சு பாஸ் பண்ணி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆன் போர்டு வி சைன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. இந்த மாற்றங்கள் எதுக்கெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல், அதுல நீங்க ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா இந்த மாதிரியான மெஜாரிட்டிக்கு போகணும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள் பொறுத்து 7th ஸ்கெடியூல் இருக்கக்கூடிய எனி ப்ரொவிஷன், அதுதான் அதிகார பகிர்வு. கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்னு வரும். உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள், நிர்வாக ரீதியிலான அதிகார பகிர்வு பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், இந்த இடங்கள்ல எல்லாமே இன்க்ளூடிங் 368 நீங்க மாற்றணும். பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரொசீஜர்லயே நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னாலும் you have to go for a special majority of parliament with consent of 50% of states. As you can see, here we are. உங்க ஸ்கிரீன்ல இப்ப நீங்க டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? பொதுவா ஒரு பாராளுமன்ற தீர்மானம் சட்ட மசோதாவுக்கு வந்து நம்ம தாக்கல் செய்யறோம் சட்டத்திருத்த மசோதாவை அப்படின்னா என்ன மாதிரியான முறையில தாக்கல் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸுக்கு என்ன மெஜாரிட்டி வேணுங்கிறது இப்ப நம்ம இத்தனை ஸ்லைட்ல பார்த்தோம். பட் இந்த மெஜாரிட்டின்னு ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி பாருங்க இப்போ உங்க ஸ்கிரீன்ல. அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியில 4 வகை இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டியில இப்போ லோக்சபா ஸ்ட்ரென்த் 545 அப்படின்னா இன்னைக்கு 460 பேர் பிரசன்ட். ஓகே, அதுல ஓட்டு போட்டவங்க 440 பேர், 20 பேர் வந்து ஓட்டு போட விருப்பம் இல்லை, அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் 85 பேர் ப்ரொசீடிங்ஸுக்கே வரல, அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. இந்த கால்குலேஷன்ல சிம்பிள் மெஜாரிட்டி வில் பி 440 divided by 2. வாக்களித்த நபர்களில் 50 விழுக்காடு அப்படின்னா 440ல பாதி 221 ஓட்டு அடிச்சா இப்ப நீங்க ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த அனைத்து விஷயங்களையும் மாற்ற முடியுதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ்லி Constitution does not mention what type of majority it needs to have. So ஒரு ordinary bills, finance bills, நம்பிக்கை இல்லா தீர்மானம், ஜனாதிபதி அவர்களின் உரைன்னு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், சென்ஷியர் மோஷன், ஒத்திவைப்பு தீர்மானம், சபாநாயகர், துணை சபாநாயகர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஒரு மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வருவதற்கான பாராளுமன்ற ஒப்புதல், இது போன்ற இடங்கள்ல சிம்பிள் மெஜாரிட்டிலேயே நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ 545 பேர்ல 50% மேல ஃபர்ஸ்ட் வரணும்னு அவசியம் இல்லை, வந்தவங்கள்ல கணக்கு. இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்கு.
இதுல வந்து 3 டைப் இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 249, மெஜாரிட்டி அண்டர் ஆர்டிகல் 368, மெஜாரிட்டி அண்டர் ஆர்டிகல் 61. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு மாநில ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஸோ ராஜ்யசபால ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அங்க 2/3 விழுக்காடு மெம்பர்ஸ் இருக்கணும், 3/2 விழுக்காடு மெம்பர்ஸ் இருக்கணும். முக்கியமா அது தேசிய நலன் கருதிய ஒரு தீர்மானமா இருக்கணும். Then Parliament will enact a law at a time and it can be extended. For example, 1975 ஆண்டு Urban Land Seal Act இந்த மெத்தட்ல தான் கொண்டு வந்தாங்க. இன்னொரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 312. ஒரு புதிய அகில இந்திய தேர்வை நீங்க வந்து தேர்வு பணி, மத்திய அரசு பணியில ஒரு புது பணியை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ், வாட் டு யூ டூ? எப்படி நீ அந்த அமெண்ட் சேஞ்ச் கொண்டு வருவீங்க? இப்போ வந்து ரீசென்ட்லி இந்த வருஷம் யூபிஎஸ்சி எழுத போறவங்க இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், if I'm not mistaken, IRMS நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஒரு 100 or 150 வேகன்சிஸ் வந்து இந்த போஸ்டிங்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் more than 1000 posts are up for grabs on June 5th for the prelims. அப்படி ஒரு புது சேவை கிரியேட் பண்ணணும்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபால ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அண்ட் ஒரிஜினலி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இருந்தது, இந்த முறைப்படி தான் ஐஎஃப்எஸ் கூட கிரியேட் பண்ணாங்க. ஆர்டிகல் 368 ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். நம்ம 368வது பிரிவு அரசியலமைப்பு சட்டத்துல வந்து அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே தீர்மானத்தை நீங்க கொண்டு வரலாம். முறையே லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் தீர்மானம் வந்து பாஸ் ஆகணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ராஜ்யசபா லோக்சபா கால்குலேஷன் போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், மெம்பர்ஸ் வந்து உள்ள இருக்கணும். இப்போ ராஜ்யசபால 245 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 220 பேர் பிரசன்ட், இன் ஃபேவர் 140 பேர் ஓட்டு போட்டுட்டாங்க. அப்பனா ஓட்டிங் போட்டது 210 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 140 பேர் அந்த வந்து நம்பரை நீங்க வாங்கணும். ஸோ எவ்வளோ பேர் பிரசன்ட்டோ 210 பிரசன்ட்னா 122க்கு மேல நீங்க வந்து மெம்பர்ஸ் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கணும். So among those who are present, 2/3 should vote in favor of the resolution. 245 பேர் இருந்தாலும் 2/3 of 245 will have to present those who are sitting in the house. Present and voting na அதுதான் அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னன்னா present and voting na first நீங்க attend ஹவுஸ்ல நீ இருக்கியா உள்ளேன் ஐயா, வாக்களிச்சியா வாக்களிச்ச, அது நீங்க நோ போடலாம், எஸ் போடலாம், அப்ஸ்டெயின் பண்ணலாம், வாக்களிப்புல பங்கேற்காம இருக்கலாம். ஆனா ஆர் யூ பிரசன்ட், ஹேவ் யூ சைன்ட் தட் டே, ஹேவ் யூ மார்க்ட் யுவர் அட்டெண்டன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் இன் த ஹவுஸ்னா எஸ், அதுதான் 2/3 மெஜாரிட்டி. லோக்சபா எடுத்துக்கோங்க, 545 பேர்ல 420 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 420 பேர்ல ஒரு ஓட்டிங்னு வரும்பொழுது 390 பேர் தான் ஓட்டிங் போயிருக்கிறாங்கன்னா 30 பேர் அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அப்படின்னாலும் எவ்வளவு கால்குலேஷன் வரும்? 390 needed greater than 273. 390ல 273 2/3 மெஜாரிட்டி. அப்பனா greater than 273 உங்களுக்கு வந்து ஆக்சுவலா சொல்லணும். இப்போ நீங்க 273 545ல நீங்க கணக்கு எடுக்க கூடாது. 545 by 2 will be 50%. But we want 2/3. 3ல 2 பங்கு நமக்கு தேவைப்படுது. இது one type of special majority. Now, இன்னொரு type of special majority which is tougher than what you saw in the previous scheme அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஒரு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யறது, பதவி இறக்கம் செய்யறது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பதவி இறக்கம், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவினோட ரிமூவல், தேசிய அவசர நிலை பிரகடனம் பண்றதுக்கான பாராளுமன்ற ஒப்புதல், அதே மாதிரி மாநில லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கம் அல்லது அபாலிஷன், ரெண்டுக்குமே ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி உங்களுக்கு தேவை, which is very tough than article 368 or 249. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, impeachment of president will come under special majority under article 61. You can legally remove the president. It can be introduced in either house.
அண்ட் அந்த தீர்மானத்துக்கே வந்து சப்போர்ட் ஆஃப் 1/4 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தீர்மானத்துக்கே நீங்க வாங்கணும். தீர்மானத்தை கொடுக்கணும்னாவே 4 1/4 உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் தீர்மானத்துக்கே. அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் இன்ட்ரடியூஸ் ஆகும். நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ், நாட் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்போ நீங்க வார்த்தை மாற்றம், வார்த்தை பிரயோகத்துல ஒரு சேஞ்ச் வருது. ஸோ லோக்சபா மெம்பர்ஸ் 545னா 2/3 in 545 எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 364 ஆர் மோர். ராஜ்யசபால 245னு கேட்டீங்கன்னா அதுல 2/3 164 ஆர் மோர். ஸோ வெரி டஃபஸ்ட் மெஜாரிட்டி இன் த கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிமூவிங் த பிரசிடென்ட். ஸோ ஒரு பிரிவுலையும் ப்ரீவியஸ் ஸ்லைட் போற ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேயே ஒரு என்னென்ன மாதிரியான விதிகள் ப்ரொவிஷன்ஸை மாற்றும் பொழுது என்ன மாதிரியான மெஜாரிட்டி, we are seeing a second type now, third type, இதை நம்ம பார்த்துருக்கோம். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ், இப்போ ராஜ்யசபா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 245 உறுப்பினர்கள், பட் வேகன்சிஸ் இருக்கலாம். இப்போ ரீசென்ட்லி கூட 72 உறுப்பினர்கள் ராஜ்யசபாவிலேருந்து ரிட்டையர் ஆனாங்க. நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர் ஆகிற கான்செப்ட் வந்து ஒரு பணியில இருந்து தானே நம்ம ரிட்டையர் ஆக முடியும், ஒரு அவையில இருந்து நம்ம ரிட்டையர் ஆக முடியுமா, ஓய்வு பெற முடியுமா, அது அவையை கலைக்க முடியாதுன்னு வேற சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். உறுப்பினர்கள் பதவி காலம் முடிந்த பிறகு ஓய்வு தான் பெறுவாங்க, அதுதான் ரிட்டையர்மெண்ட் நம்ம சொல்றோம். அந்த பதவி காலம்ங்கிறது 5 ஆண்டா இருக்கலாம், 6 ஆண்டா இருக்கலாம், 3 ஆண்டுகளா இருக்கலாம். ஏன் எத்தனையோ பதவிகள் 3 ஆண்டு கால பதவிகள் தானே இன்னைக்கு இந்தியாவில நிறைய இருக்கு. ஒரு துணைவேந்தரா இருக்கும் பொழுது ஒரு போஸ்டிங்ல உங்களை போடும் தலைமை பொறுப்புங்கிறது 3 ஆண்டுகளுங்கிறது ஒரு டேர்மா நீங்க வந்து பிரபலமா இந்தியாவில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப அவங்க எல்லாருக்குமே நாங்க பிரிவு உபச்சார விழாலாம் நடத்துவோம், ஃபேர்வெல்லாம் கொடுத்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிலாம் அமைச்செல்லாம் வைப்போம். அதுக்கப்புறமா அவங்க வேற ஒரு பணிக்கு போகலான்னு வச்சுக்கோங்க. சேம் இன் ராஜ்யசபா, லெட்ஸ் சே தேர் ஆர் வேகன்சிஸ். இப்போ 72 வேகன்சி இருக்கும் ராஜ்யசபால, ஏன்னா 72 உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அப்போ நீங்க அந்த வேகன்சியை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் வரும். இஃப் யூ மைனஸ் 72, ஓகே, 245ல மைனஸ் 72 போட்டீங்கன்னா 173 வரும். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேகன்சியை மைனஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க. ஸோ இப்போ 272 வேகன்சி இருக்குதுன்னா 245ல 72 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 173 இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ல 15 வேகன்சியை மைனஸ் பண்ணீங்கன்னா 230 இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அதுல மெஜாரிட்டி 50%. இன் கரண்ட் ராஜ்யசபா சினாரியோ 173 டிவைடட் பை 2 போடுவோம், 86 இஸ் த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. நம்ம வேகன்சி இருக்கு, உறுப்பினர்கள் அங்க தேர்ந்தெடுக்கப்படலை, அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தது பக்கம் தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றுவோம்னா பக்கமா நீங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ராசஸ் வந்து டீரேல் ஆயிடும். அதுக்காக தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிற ஒரு ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த ப்ரொவிஷன்ல நீங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்துருக்காங்க. துணை ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யணும், சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அவர் துணை ஜனாதிபதி, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவை ரிமூவ் பண்ணணும், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் லோக்சபாவை ரிமூவ் பண்ணணும்னா இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். So again, to recall, types of majority: simple, absolute, effective, special majority. Simple majority என்னன்னு பார்த்தோம். Absolute majority தான் total membershipல more than 50% அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே different types of majority. So what is the process of constitutional amendment அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துல 2 அவைகள்லையுமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து தாக்கல் செய்யப்படலாம். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த மசோதாவை? ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மசோதாவை தாக்கல் செய்யறதுக்கு யூ டோன்ட் நீட் ப்ரையர் கன்சென்ட். இதுக்கு முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஜனாதிபதி கிட்ட இருந்து. மசோதா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி கிட்ட போகணும். அதுதான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு அமைச்சர் அல்லது உறுப்பினர் 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் இஸ் தேர் ஃபார் எனி ஒன் டு இன்ட்ரடியூஸ். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 அவைகள்லையுமே முறையே தனித்தனியாக அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பில் ஜெயிச்சு வரணும். ஈச் ஹவுஸ்
must separately possible. So joint sitting ப்ரொசீஜருக்கு வழி இங்க கிடையாது. There is no provision for joint sitting. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒருவேளை 2 அவைகளுக்குமே ஒத்து போகல, ஒரு அவையில பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு அவையில வந்து நிராகரிச்சிட்டாங்க அந்த மசோதாவை, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங் போட்டு ஒரு கூட்டு அமர்வு போட்டு அவங்க அந்த பில்லை ப்ராஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனே இல்லை. இட் ஹாஸ் டு கீப் கோயிங், தி ப்ராசஸ் ஹாஸ் டு கண்டினியூ. அவங்க தனித்தனியாக அந்த அவையில பாஸ் பண்ணணும். அண்ட் ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். கூட்டாட்சி முறை சார்ந்த பிரிவுகள்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை மாற்றணும் அப்படின்னா பாராளுமன்றத்தையும் தாண்டி, சின்ஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், half the state legislatures ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில அந்த தீர்மானங்களை பாஸ் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனாதிபதி அவர்களிடம் இந்த மசோதா கொண்டு செல்லப்படும். ஒன்ஸ் he gives his assent, it becomes an act. ஆனா ஜனாதிபதி அவர்கள் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க விரும்பல, அவர் வந்து பாராளுமன்றத்தை திருப்பி நீங்க இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க, ஒரு மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான அதிகாரம் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு கிடையாது. He has to accept the bill and give his assent to the bill. அதுக்கப்புறம் it becomes an act. and நீங்க அந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் அரசியலமைப்புலையும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம். So 2 things can happen. One, you can directly change some provision in the constitution, or the act that you have just passed may cause some change in the constitution. So ஒரு சட்டம் GST பொறுத்த வரைக்கும் GST Goods and Services Taxes Act of 2016 இல்லையா, 16 or 17. அந்த சட்டம் தனிப்பட்ட சட்டமா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன்லயும் அது ரிலேட்டடான மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. MNREGA, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதே மாதிரி தான். Now today we are going to see some previous years questions. உடனே பார்க்க போறோம். இந்த கேள்வி பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வந்திருக்கு. So let's see one question. These are all prelims questions from amendment topic. 93rd amendment 2005 பத்தி கேட்டிருக்காங்க. The statements, which of the statements are correct? So 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 93rd amendment act 2005 to provide reservation in education institutions. 52nd amendment act 1985 anti-defection law and 10th schedule. 14th amendment act 1962. By this act Pondicherry was included in the first schedule. Answer வந்து all are correct. So all statements are correct. முக்கியமான amendments go through பண்ணுங்க. ஒரு amendment வந்து ஒரு சட்டமாகவும் உருவெடுக்கும். அந்த சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்திலையும் ஒரு ப்ரொவிஷன்ல மாற்றம் வரலாம். அது ரிலேட்டடான ஸ்கெட்யூல் படிவத்திலையும் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய வரலாம். ஸோ 3 சேஞ்சஸ் நடக்கும் ஒரு சட்டத்தினால. Another question. An amendment can be introduced by a private member, a member of parliament who is not a minister or a minister. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், இட் இஸ் கரெக்ட். இப்போதான் நம்ம பார்த்தோம். An amendment bill can be initiated only by the union government and can be introduced only in the parliament. And an amendment can be passed duly and sent to the president, shall be assent by the president. Yes. An amendment bill can be initiated by the state only if the state assembly has a special majority. That statement is wrong. So all 3, answer is C. All 1, 2, 3 are correct. Now let's consider these 2 statements. One category of amendments is those which can be made by parliament by the prescribed special majority. The second category of amendments requires ratification by at least 2/3 of state legislatures. இங்க அந்த வேர்டே தப்பு, 50 half தான் கொடுத்திருக்காங்க, 2/3 கொடுக்கல. So only statement 1 is correct. The president dissolves the Lok Sabha on the advice of Union Council of Ministers. Prime Minister hails from Lok Sabha. இது படிக்கும் போதே தெரியுது தப்புன்னு. So what? Select the correct answer from the codes given below. All the money bills and other financial bills passed by Lok Sabha need a special majority. Now,
Prime Minister hails from Lok Sabha. I think there's a technical error in the question. So let's just skip this question. Prime Minister can be from Rajya Sabha also. The next two questions pakla. Majority of the provisions of Indian Constitution can be amended. A, by a state legislature. B, Parliament alone. C, with the joint approval of Parliament and state legislatures. D, only on ratification of half the states. First and D option வந்து தப்பு. Now B or C தான் ஆன்சர். இப்போ நீங்க கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஜாயிண்ட் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ ப்ரொவிஷன்ஸுக்கு தான். இப்போ கொஸ்டினை படிங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸை மாற்றணும்னா பார்லிமெண்ட்டே போதும். இதான் கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி ஒரு கொஸ்டின். ஸோ 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இட் என்ஷூர்ட் பிரஸ் ஃப்ரீடம். இட் ரெஸ்டோர்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் பவர் to consider constitutional validity of central and state laws. Prescribed serious limitations on the government's power to proclaim an internal emergency, removed the right to property from constitution. Last one varadu. அது வந்து first amendment. அதுலயே நமக்கு வந்துடுது. So 43rd amendment act என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஆன்சர் will be B. உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் மத்திய அளவிலையும் சரி மாநில அளவிலையும் சரி ஒரு அரசியலமைப்புக்கு எதிராக சட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அதிகாரத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுத்த சட்டம் அதுதான் சட்ட திருத்தம். Which of the following is not one of the methods for amending the different categories of provisions in the Constitution? Question நல்லா படிச்சுக்கோங்க. Which one of the following is the method ன்னு கேட்கல, which one of the following is not the method ன்னு கேட்குறேன். இந்த நாலுல அது வந்து ஒரு மெத்தடே இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். Now let's go to the statements. Certain provisions may be amended by a simple majority. Certain provisions may be amended only by a 2/3 majority. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். Certain provisions may be amended only by a 3/4. 3/4ங்கிற வேர்டே கிடையாது. 2/3 முடிஞ்சு போச்சு. So that statement is wrong. The answer is C. 4th நான் போவே இல்லை. Which one of the following may be said to constitute the basic structure of constitution? So இந்த மூணு ஆப்ஷன்ல மூணுமே பேசிக் ஸ்ட்ரக்சர் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபெடரல் கேரக்டர் எஸ், செக்யூலர் நேச்சர் ஆஃப் பாலிட்டி எஸ், mandate to build a welfare state. All of them are correct. இந்த மூணுமே they form the basic structure of Indian Constitution among other things. A simple majority is enough to amend the following provisions: citizenship, creation and abolition of a state, administration of scheduled caste and scheduled tribes. இப்போதான் நம்ம ப்ரீவியஸ் டைல ஒரு 10 minutes முன்னாடி பார்த்தோம். சிட்டிசன்ஷிப்பும் சிம்பிள் மெஜாரிட்டி, கிரியேஷன், அபாலிஷன், சேஞ்சிங் த நேம், ஆல்டரிங் த பவுண்டரி எல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அந்த ஸ்பெஷல் அந்த ஸ்கெடியூல் இருக்குல்ல 5th and 6th ஸ்கெடியூல் அதை மாத்துறதுமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். Which of the following Constitution Amendment Acts seeks that the size of Council of Ministers must not exceed 15% of the total members? 545 உறுப்பினர்கள் கொண்ட அவை மக்களவை. இதுதான் தேர்தலுக்கு வருது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம தேர்தலில் வாக்களிச்சு இந்த உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா எல்லாருமே அமைச்சராக முடியுமா? இந்தியாலே 545 பேர் தான் உறுப்பினர் ஆக முடியும் மக்களவையில. அதுலயுமே அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆக முடியாது. ஆனா 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 545ல 15% உன்னோட மெம்பர்ஷிப் எவ்வளவோ அதுல 15 விழுக்காடு. ஸோ அப்போ 81 அல்லது 82 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கலாம். மேக்சிமம் லிமிட், ஒரு அப்பர் லிமிட்டை கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அப்புறம் 100 பேர் 150 பேர் மினிஸ்டரா இருந்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு உறுப்பினர்களுக்குமே வித்தியாசம் தெரியாம போயிடும். அதனால ஒரு அப்பர் லிமிட் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. தி ஆன்சர் இஸ் ஏ. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி ஒரு கேள்வி. provides new grounds of restrictions to the right of freedom of speech and expression, provides new grounds of restriction to the right to practice any profession or trade. It also inserted 2 new articles, 31A, 31B, and the 9th schedule. The correct answer is all 3 are correct. All 3 statements are correct about the First Amendment Act. So, adnala, this is a very straightforward question. Now,
Which of the following amendment of the constitution increased the strength of Lok Sabha? 525 இருந்ததா 545 எந்த அமெண்ட்மெண்ட் மாத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 31st amendment. UPSC மெயின்ஸ்லயுமே அமெண்ட்மெண்ட் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2020 வந்த கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் மாதிரி இருக்கு ஒரு கொஸ்டினும். இது எல்லாமே அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Indian Constitution exhibits centralizing tendencies to maintain the unity and integrity of the nation. In this perspective, discuss the Epidemic Diseases Disaster Management Act and recently passed Farm Acts. Now, of course, Farm Acts வந்து இப்போ இல்லை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. Epidemic Diseases Actum Disaster Management Act தான் இருக்கு. ஸோ இதில் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்குது. அந்த சேஞ்சஸ் நீங்கள் கோட் பண்ணி தான் இந்த ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மையப்படுத்துதல், சென்ட்ரலைசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மையப்படுத்துதல் ஜாஸ்தியா இருக்கா? மையம் அப்படின்னா சென்டர். நம்ம இங்க சென்டர்னு ரெஃபர் பண்றது மத்திய அரசாங்கம். இதுதான் நம்ம சென்டர் பண்றோம். ஸோ ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் சென்ட்ரலைசேஷன், எல்லாமே ஒரு மையத்துல இருந்து தான் செயல்படணுங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம நாட்டினுடைய ஒற்றுமை ஒருங்கிணைப்புக்கு அது பங்கமா அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்கறாங்க. அண்ட் வெதர் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் ஹேஸ் சென்ட்ரலைசிங் டெண்டன்சிங்கிறதா உங்களுக்கு கேள்வி. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல இந்த 3 சட்டங்களுடைய பார்வையில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், judicial legislation is antithetical to the doctrine of separation of powers. In this context, justify the filling of large number of public interest petitions for issuing guidelines to executive authorities. இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்வியை புரிஞ்சுக்கணும்னா வார்த்தை பிரயோகங்கள் நமக்கு பழகணும். அதுக்கு தான் ரீட் அண்ட் ரீட். There is no shortcut to that. So first word, judicial legislation. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணேன். லாஸ்ட் வீக்கும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் தீர்ப்புகள் மூலமாகவும் மாற்றங்கள் வரலாம். அமெண்ட்மெண்ட் மூலம் நீங்க மாற்றலாம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாகவும் மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். அப்படி நிர்வாக ரீதியிலான அதிகார மையங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீதிமன்றங்களே வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து பொதுநல வழக்குகள் மூலமா ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிட் டே மீல் ஸ்கீம் எடுத்துக்கோங்க, சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அடிப்படையில தேவையான ஒரு திட்டமா மாறிட்டு வருது. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ப்ராபப்ளி பேண்டமிக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுடைய கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். பேண்டமிக் அப்புறம் நீங்க ஏழ்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திட்டம் நிறைய இடத்துல நமக்கு ஒரு பெனிஃபிஷியலா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இந்த திட்டத்துல ஆனா 1995 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல இந்த திட்டம் இருந்தது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல இது போன்ற உணவு திட்டங்கள், மதிய உணவு திட்டங்கள் பிரபலமா இருந்த காலகட்டம் 1960கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். மிட் டே மீல் ஸ்கீம்னு இருந்தாலுமே நீ சமைச்சு கொடுக்கணுமா சமைக்காம கொடுக்கணுமாங்கிறதுலயே ஒரு புரிதல் இல்லை. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல அது இல்லை. இட்ஸ் அ பாலிசி டிசிஷன், ஒரு கொள்கை அது. அந்த தீர்ப்பின் மூலமா PUCL வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ்ங்கிற அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்புல என்ன சொல்லிட்டான், சமைச்சு சூடான மதிய உணவு கொடுக்கணும், இது உத்தரவு. இதன் மூலமாக நிர்வாக அத்தாரிட்டிஸ்க்கு ஜுடிஷியல் லெகிஸ்லேஷன் தான் இது. இது வந்து அஃப்கோர்ஸ் 2001ல வந்தது. அதுக்கப்புறத்துல இருந்துதான் சமைச்சு சூடா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த திட்டத்தின் அடிப்படையே அப்படி அது வந்து நீதிமன்ற தீர்ப்பின் மூலமா தான் வந்ததுங்கிறத நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணணும். இட்ஸ் அ ஃபேக்சுவல் ப்ரொபோசிஷன். இப்ப இந்த கொஸ்டின் உங்களை என்ன கேட்கிறான், இதே மாதிரி நீதிமன்றங்கள் எல்லாத்துக்குமே தலையிட்டு ஒரு சட்டம் இயற்ற வேண்டிய பணியில இருக்கிற லெகிஸ்லேச்சர் அந்த இடத்த ஜுடிஷியரி ரீப்ளேஸ் பண்ணிடுதோ, நீங்க நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் போட்டு பாராளுமன்றம்ங்கிற ஒண்ணு தேவையில்லாம போயிடுமோ, நிர்வாக ரீதியில் இருக்கவங்களுக்கு லெகிஸ்லேச்சர் தான் கொடுக்கணும், அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த அதிகார பகிர்வின் எல்லையை மீறுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ திஸ் அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சுதான் நீங்க இந்த கேள்விக்கு பதில் எழுதணும். Which steps are required for constitutionalizing a commission? ஒரு அமைப்பை வந்து அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு பாடியா நீங்க மாத்தணும்னா, இப்ப நீங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், இதெல்லாம் வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இதெல்லாம் நீங்க மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒருவேளை இந்த தேசிய பெண்கள் ஆணையம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாத்தினா மட்டும்
பாலின சமத்துவம் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. 2019 there were 2 questions. இந்தியாவினுடைய செக்யூலரிசம் பத்தி பிரான்ஸ் வந்து என்ன கத்துக்கலாம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட செக்யூலரிஸ்ட் அப்ரோச் வந்து பிரான்ஸ் கத்துக்க முடியுமான்னு கேட்கறாங்க. 2019 இந்த கேள்வி வந்திருக்கு. 2022 வருமாங்கிறது சொல்ல முடியாது. 2019 ஆண்டு அப்போ பிரான்ஸ்ல ஏற்பட்டக்கூடிய ஒரு மாற்றம், வந்த ஒரு விதமான சட்டம், இதனுடைய பிரதிபலிப்பை நீங்க நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். என்னைக்கோ எழுதப்பட்ட ஒன்றை பத்தி திருப்பி திருப்பி கேள்வி கேட்க முடியாது. தினமும் நடக்கக்கூடிய விஷயங்கள், தினமும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத வச்சுதான் கேள்விகள் கேட்கப்படும். தட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினிங் அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். நடக்கிற விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த, ஃபிக்ஸ் ஆன விஷயத்தை பத்தி திருப்பி திருப்பி அதுல இருந்து கேள்வி கேட்க முடியாது. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் லேர்னிங் ஆர் யூ ஆர் நாட் எக்ஸ்பேண்டிங் த பவுண்டரி ஆஃப் யோர் நாலேஜ். ஸ்கோப் ஆஃப் யோர் நாலேஜ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். நடப்பு நிகழ்வுகளை நீங்க வந்து புரிஞ்சு உள்வாங்கி அதை எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனோட பார்வையில நீங்க பாக்குறீங்கன்றதான் இந்த கேள்வி. அப்ப இந்தியன் பிரியாம்பிள்ல செக்யூலரிசம் வந்துச்சா, ஒரு அமெண்ட்மெண்ட்ல தான் வந்துதா, முதல்ல இருந்துதா, இந்தியாவில செக்யூலரிசம் கான்செப்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன கொடுத்துருக்கான், டிபிஎஸ்பியில் என்ன கொடுத்துருக்கான், பிரான்ஸ் வந்து இதெல்லாம் எப்படி அவங்க அப்ளை, இப்போ பிரான்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு கொஸ்டின், do you think the Constitution of India does not accept the principle of strict separation of powers and only checks and balance? நம்ம வந்து ஒருவேளை செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல இருந்து இவால்வ் ஆகி செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்கு வந்துட்டோமோன்னு கேட்டீங்கன்னா, I think we pretty much have come, but at the same time separation of powers is followed very diligently too அப்படிங்கிறத நீங்க ஆன்சர் அது எழுதணும். 2017 2016 ஆண்டு வந்த 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ டாக்ஸஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான ஒரு காமன் நேஷனல் மார்க்கெட் பத்தி இந்த கேள்வி. அண்ட் ஜாயிண்ட் செஷன் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஒகேஷன்ஸ்ல கூட்டு அமர்வு இருக்கலாம், எந்தெந்த நிகழ்வுகள்ல கூட்டு அமர்வு கிடையாதுன்னு தான் நீங்க இதை அப்ரோச் பண்ணணும். இது ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின். அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கூட்டு அமர்வு ஜாயிண்ட் செஷனுக்கு ப்ரொவிஷன் இல்லை. 2016 69வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதற்கான காரணங்கள் என்ன ஏதுன்னெலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி வேர்ட் ரிபப்ளிக் அண்ட் பிரியாம்பிள் 2016 வந்த கேள்வி. அந்த காலகட்டத்தில் குடியரசுங்கிற ஒரு வார்த்தை நம்ம பாராளுமன்ற அரசியலமைப்பு சட்ட முகப்புரையில இருக்கு, அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ். 2015 வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996 ஒரு சட்டம் வந்தது. அது ஒரு ஆர்டினன்ஸ் மூலமா ஜனாதிபதி அவர்கள் பிரகடனம் பண்ணி அந்த சமயத்துல கொண்டு வந்தாங்க, அவசர சட்டமா கொண்டு வரப்பட்டது. அதை பத்தி கேட்டிருக்காங்க. என்வாயன்மெண்ட், சுற்றுப்புற சூழல் அண்ட் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பட்டாசு வெடிக்கிறத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் தட் ஹவ் கம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குவிக் அண்ட் ஷார்ட்டாக நம்ம வந்து இந்த ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. I'm just going to see if there are any comments or questions. Difference between சீனு சைதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Difference between UPSC member ceasing to hold office and having completed his term. இது நமக்கு ரிலேட்டட் இல்லை கண்ணா. ஐ திங்க் நீங்க வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். யூபிஎஸ்சி மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் when they are chosen to be part of, நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள். இதுல கூட மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது சில ஃபார்மேட்ஸ், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, இதை ஃபாலோ பண்றாங்க. பட் இதுல அடிப்படையில வந்து நீங்க வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கிற ஒருத்தர் வந்து
பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. பட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் இந்த நீங்க யூபிஎஸ்சி மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசிங் டு ஹோல்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுனால நேரடியான ஒரு அது எந்த இடத்துலையுமே மிகவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். Shruti Priya Kannan வந்து thank you for your clear explanation. Since we are seeing over the phone, we couldn't see the slides clearly. Phone வேணா tilt பண்ணிக்கோங்க. Maybe you can pin the screen. ஒரு அளவுக்கு தெரியும் because I'm trying. Maybe இன்னைக்கு கலர் கொஞ்சம் டல்லா இருந்ததுனால டிசைன் கலர் I think தெரியாம இருந்திருக்கலாம். I'll definitely look into it for the next class. So these are the points which are here. So thank you so much. உங்களுடைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ், கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ ஐல் பி ஜாயினிங் யூ அகெயின். திஸ் வீக் வி ஹேவ் 3 classes. டுடே, டுமாரோ அண்ட் ஃப்ரைடே 2:30 ஐல் பி ஜாயினிங் யூ. நாளைக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாமே ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ ஆல் டுமாரோ அகெயின் சேம் டைம். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச்.